ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து 11 புள்ளியில் தமிழ் கோலம் தான் போட்டிருந்தேன். இது பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான கோலம். ஃபஸ்ட்டு 11 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 புள்ளி விட்டுட்டு 9 வைக்கணும். அதுக்கப்புறமா 2 விட்டுட்டு 5 வைக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் 1 வைக்கணும். வச்சுட்டு தமிழ் கோலம் போட்டாக்கா சூப்பராக இருந்துச்சு இந்த கோலம். இது எனக்கு வந்து இந்த மாதிரி கோலம் போடணுன்னா ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறமா சைடில் 2 தாமரைப்பூ. ஏன்னா இது வந்து சைடில் வந்து கம்பியில் இருக்கிற மாதிரி வர முடியாது, கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். அதனால் தாமரைப்பூ போட்டு அப்படியே விட்டுடலாம் சொல்லிவிட்டு தாமரைப்பூ போட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ரெட் கலர் கோட்டிங்கும் அதுக்குள்ளே வந்து ப்ளூ கலர் கோட்டிங்கும் கொடுத்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோலமெல்லாம் போட்டு சைடில் 3 பக்கமும் கம்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூசணிக்காய் வச்சு அதில் செம்பருத்தி பூ ஒன்று கோர்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்காஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வைக்கும் போது மொக்காக இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் வெயில் வர வர மலர்ந்துருச்சு. ஓகே, பாய்.